அரசாங்கமே ஒரு விசாரணை கமிஷன் தனிநபர் நீதிபதி விசாரணை அறிவிக்கிறாங்க. அது விசாரணை முடிவு வரல. ஏன் நீங்க ஆட்சியர் மீதும் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா, விசாரணை நடக்குது, விசாரணை முடியட்டும், அப்புறமா தானே நாங்க இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் சொன்ன அதே அரசாங்கம் காலையில் இருந்து சகோதரர் விஜய் அவர்களின் தம்பி விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், சோசியல் மீடியா இன்சார்ஜஸ் எல்லாரையும் கைது செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு எதிராக விமர்சனத்தை வைத்து பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த துறைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு IAS அதிகாரி உட்கார்ந்து கொண்டு இன்னும் அவங்க விசாரணையோட முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் விசாரணை வந்ததை போல நடந்து கொள்கிறார்கள். ஆக முற்றிலுமாக அரசாங்கம் நிலை குலைந்து போயிருக்கிறது என்பதான் எனது கருத்து.